வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தேர்தல் திருவிழா காலையிலிருந்து களை கட்டி இருக்கு. எல்லோருமே தவறாம வாக்களிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நான் வாக்கு செலுத்திட்டேன். நீங்க எல்லாம் வாக்கு செலுத்திட்டீங்களா? கமெண்ட் போடுற அந்த ஆர்வத்தை வாக்கு செலுத்துறதுலையும் நீங்க காட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. காலையிலேயே நான் என்னுடைய வாக்கை செலுத்திட்டேன். ஒரு நீண்ட நேர காத்திருப்புக்கு பிறகு, ஏன்னா வழக்கத்தை விட மிக அதிக கூட்டம் நான் வாக்கு செலுத்திய அந்த சாவடியில் நீண்ட வரிசையில் காத்திருந்து தான் வாக்கு செலுத்துகிறேன். நிறைய முதியோர்கள் வந்ததால் அவங்க இடையிடையில் வாக்கு செலுத்துறதுனால அது காலதாமதம் ஏற்படுது. முதியோர்களுக்கு தனியாக ஒரு வரிசை வைக்கிறோம். தேர்தல் ஆணையம் அதை பல இடங்களில் தவற விட்டுருக்கு. அது ஒரு குற்றச்சாட்டாகவும் வந்திருக்கு. இந்த ஓட்டுப்பதிவு எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு நடக்கிற முதல் தேர்தல் இது. அதனால வாக்கு சதவீதம் அதிகமா தெரியுது. வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இறுதியில தான் தெரியும். சதவீதம் மட்டும்தான் இப்போ சொல்றாங்க. அந்த பிற்பகல் 1 மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட 50% மேலான வாக்குகள் பதிவாகி இருக்கு. அதுவே பெரிய விஷயம் தான். ஏன்னா இன்னும் இருப்பது கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் இருக்கு. இந்த 5 மணி நேரத்தில் எவ்வளவு வாக்குகள் பதிவாக போகுது அப்படின்னு பார்க்கணும். இது போக இந்த ரேஞ்சை பார்க்கும்போது ஒரு 81-82% வாக்குப்பதிவு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்ப்போம். இன்று மாலை அது தெரிஞ்சிடும். நிறைய பிரபலங்கள் வாக்களிக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. அதை காட்டினாங்க. அதுல காலையிலே முதல் ஆளா வாக்களித்தவர் யாருன்னா நம்ம தல அஜித். அவரு தன்னுடைய திருவான்மையூர்ல இருக்கிற அந்த பூத்தில் அவர் வாக்களித்தார். அப்படி வாக்களிக்கும் போது அங்கே ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அஜித் அங்கே என்னென்ன பண்ணாருன்றதையும் பார்த்துருப்பீங்க. அவரை ரசிகர்கள் வீடியோ எடுக்கிறாங்க. பதிலுக்கு அவர் ரசிகர்களை வீடியோ எடுக்கிறாரு. நீங்கள் மட்டும் தான் பண்ணுவீங்களா? நானும் பண்ணுறேன்னா இருறா அவங்கள வீடியோ எடுத்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வீடியோ எடுத்த காட்சிகளை பார்த்தோம். அப்போது அவர் கேள்வி யாரோ நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் மாற்றம் வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு மாற்றம் தேவையில்லை அப்படின்னு சொன்னதா ஒரு செய்தி அப்புறம் அந்த செய்திக்கு மறுப்பு எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. இனியோ அவருடைய வாக்கு யாருக்கு போயிருக்கோம் அப்படிங்கிறது யூகிக்கிறது பெரிய கம்பசூத்திரம் இல்லை. அதனால் அவர் வளர்ச்சிக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு யார் முக்கியம் அப்படின்னு நினச்சிருப்பாரோ அவங்களுக்கு நிச்சயமாக அவர் வாக்கு செலுத்தியிருப்பார். அது அடுத்து சிம்புவோட வாக்குப்பதிவுக்கு பிறகு அவர் அளித்த பேட்டி ரொம்ப முக்கியமானது. இப்போ நல்லா தானே இருக்கு, என்ன மாற்றம் வேணும் இதில் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கேஷுவலாக கேட்டு போயிட்டாரு. இதற்கெல்லாம் சிகரம் வச்சது எதுன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வாக்களித்த அந்த விதம். நான் இந்த முறை அவர் ஏதாவது பேசுவார்னு எதிர்பார்த்தா அவர் பேசலை. அது வாக்களிக்கும் போது ஏதாவது ஒரு இண்டிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா அது கிட்டத்தட்ட கிடைச்சிருச்சு. அவர் யாருக்கு வாக்களித்தார் அப்படிங்கிறத அங்கிருந்த சிலரும் பார்த்துட்டாங்க. ஒரு சில கேமராக்களும் பதிவு பண்ணிடுச்சு. முக்கியமா அவருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சிலர் அந்த அதிகாரிகள், காவலர்கள் அவங்க அதை பார்த்துட்டாங்க. அவரது கை அந்த வாக்குப்பதிவு எந்திரத்தினுடைய முதல் பட்டனில் படிந்ததாக செய்தி இங்க வெளியாகி இருக்கு. வைரலா போயிட்டு இருக்குது. அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா ரஜினி எந்த சின்னத்துக்கு வாக்களித்தார் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே மக்களுடைய மனநிலைங்கிறது அதற்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்ன 2011 தேர்தலில் பார்த்த நிலைமை. ஸோ இந்த முறை அவர் வாக்களித்தது யாருக்கு? முதல் பட்டன் எது? இந்த 1000 விளக்கு தொகுதியில் முதல் பட்டன் டாக்டர் எழிலன், அவர் திமுக வேட்பாளர். அந்த சின்னத்துக்கு தான் ரஜினி அவர்கள் வாக்களித்ததாக செய்திகள் வருது. பார்த்தவர்கள் அதை பகிர்ந்திருக்காங்க. சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கிற கண்டென்ட் அதுதான். ஸோ ரஜினியினுடைய வாக்கு இதுதான். ரஜினியினுடைய மனநிலை யாருக்கு சாதகமாக இருந்தது அப்படிங்கிறத இதுக்கு முன்னையும் நம்ம பல இது பார்த்துருக்கோம். பல நிகழ்ச்சிகளில் அதற்கான ஒரு அந்த இண்டிகேஷன், அந்த குறியீட்டை ரஜினி கொடுத்துருக்காரு. இந்த முறை அவர் வாக்கு செலுத்தியே காமிச்சிட்டாரு. யார் வரக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம். யார் வரணுன்றதை 2ஆம் பட்சமாக வச்சுட்டு யார் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலின் மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதனால தான் இதற்கு கூடுதல் முக்கியத்துவம். அப்படி வரக்கூடாத தீய சக்தி யாருங்கிறத ரஜினி அவர்கள் காமிச்சிட்டார். இப்போ இந்த தேர்தலில் பல்வேறு இடங்களில் பல்வேறு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. அதில்
அந்த வாக்களிக்கிற அந்த பேட்டர்ன் இருக்கு பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலுமே காலையில் ஒரு சில இந்த தற்கொலை பசங்களை பார்க்க முடியுது. அதாவது நான் போன பூத்தாக இருக்கட்டும் அல்லது இன்னும் பக்கத்தில் இருக்கிற வாக்குச்சாவடிகள் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அதாவது ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா வந்து சில அந்த தற்கொலை பசங்க நிற்கிறாங்க. ஏன் அவங்களை தற்கொலைன்னா அந்த மண்டை மேலே கீரிப்புள்ள படுத்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலு, அப்புறம் வந்து இந்த பொறுக்கித்தனமான அந்த காஸ்டியூமு, அப்புறம் ஒரே மாதிரி சீருடை மாதிரி போடுறான்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை சட்டை வெளுத்து போன காக்கி பேண்ட்டு, இதுதான் வந்து அவங்களுடைய சீருடையா. இதை வந்து அவங்க ஒரு ட்ரெஸ் கோடுன்னு வச்சுக்கிட்டு அவங்க பல இடங்கள்ல அங்கங்க நிக்கிறாங்க. ஆனா அவங்க ஓட்டு போட நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பூத்துக்கு, நான் சொல்றது ஒரு பூத்துக்கு அதிகபட்சம் 10 பேரை வந்து அந்த ட்ரெஸ் கோட்ல பார்க்க முடியுது. அப்ப இந்த ட்ரெஸ் கோடு இல்லாதவங்க எல்லாம் வந்து அவனுக்கு வாக்களிக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நிச்சயமாக சரியான கேள்வி. அப்படியும் சில தற்கூறிகள் இருக்கும். இப்படி ஒரு 10 பேர் இருக்குன்னா அப்படியே 10 பேர் இருக்க மாட்டானா? நிச்சயமா இருப்பாங்க. ஆனா வாக்கு செலுத்த வக்கு இல்லாம, அதாவது வாக்குரிமையே இல்லாத தற்கூரி பசங்க இருக்காங்கல்ல, அவங்க இதை விட அதிகமா வெளியே நிக்கிறாங்க. சும்மா வெளியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாராவது வந்து வாக்காளர்களுக்கு உதவுறாங்களா? எங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு எந்த பயனாவது வந்து கேட்கறானா? நான் ஏன்னா இதுக்குன்னு வேலை மெனக்கட்டு நான் இந்த இதை வந்து கவனிச்சேன். எவனாவது வரானான்னு பார்த்தா பூரா பயிலும் திருட்டு பயிலும் மாதிரியே நிக்கிறாங்க. அதாவது ஏதாவது ஃப்ராடு தனம் பண்ணிட்டு எங்கடா மாட்டிக்கு போறேன்னு சொல்லி பயந்துட்டு அப்படியே தெருமுனையில அப்படியே பம்மிக்கிட்டு நிற்பாங்கல்ல, அப்படிதான் பம்மிக்கிட்டு நிற்கிதுங்க அந்த பன்னாட பசங்க. பூரா பேருமே வந்து வாக்கு இல்லாத பசங்க, யாருக்குமே உதவி செய்யாத பசங்க, யாரிடமும் வாக்கு கேட்காத பசங்க, கேட்டா காரி துப்பிடுவாங்களோ அப்படின்னு தயங்கிட்டு நிற்கிற பசங்க. இப்படித்தான் வந்து அவங்கள நான் பார்த்தேன். இந்த தொகுதி இந்த பூத்துல மட்டும் இல்ல, பல பூத்துகளில் இந்த கட்சிக்கு பூத் ஏஜென்ட்ன்றதே இல்லை அப்படிங்கிற அதை வந்து கண்ணால பார்க்க முடிஞ்சது. அந்த பூத் ஏஜென்ட்னா இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அந்த தேர்தல் வாக்கு சாவடிக்குள்ள போய் உக்காந்துட்டு யார் யார் வராங்க வேட்பாளர்கள்ங்கிறத வெரிஃபை பண்றது தான் வந்து பூத் ஏஜென்ட் வேலைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். பூத்துக்கு வெளியே ஒரு பெஞ்சு டேபிள் போட்டு 4 சேர் போட்டு இல்லை ஒரு 10 சேர் போட்டு அதில் எல்லாரும் உட்காந்து வர்ற மக்களை வந்து வர வச்சு தங்களுடைய பக்கம் வாங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நான் கூட்டின்னு போய் விடுறேன் வாங்க, இல்லை சேர் வீல் சேர் இல்லையா நான் வந்து ஏற்பாடு பண்ணி தரேன், அல்லது வாக்கு சீட்டு மிஸ் ஆயிடுச்சா பரவாயில்ல நான் தேடி எடுத்து எழுதி தரேன் வாங்க, அப்படிலாம் கூப்பிட்டு தன்னார்வலர்களா வேலை செய்யக்கூடியவனும் பூத் ஏஜென்ட் தான். அந்த மாதிரியான இந்த தற்கொலை பசங்க ஒருத்தன் கூட ஒரு வாக்குச்சாவடியில கூட அந்த மாதிரி ஆட்களை வந்து பார்க்க முடியல. அவர்களுக்கு இந்த களத்தில் பணியாற்றுவது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இன்னொன்னு அது அவங்களுக்கு வரவும் வராது. ஆன்லைன்ல உட்காந்து அடிச்சு விடுறது இருக்குல்ல, இதை வச்சுதான் இந்த பயலுங்க இவ்வளவு காலமும் வண்டி ஓட்டிக்கிட்டு இந்த ராத்திரி பூரா இதைத்தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேடான்னு பறவை உண்ணியமா கேட்குமே. அப்படி இந்த சனியனுங்க ராத்திரி பூரா உட்காந்து ஆன்லைன்ல வந்து வல்கர் வாரியர்ஸ் வேலை பார்க்க வேண்டியது. ஆஃப்லைன்ல களத்துல பார்த்தீங்கன்னா அவங்க லட்சணம் இப்படி இருந்தது. நல்லது தான், அது நல்லதுங்கிறது தானா நடக்கும். காலம் வந்து நடக்க வைக்கிறோம். காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லுங்கிறது இப்படித்தான் போல இருக்கு. இவனுடைய லட்சணம் என்ன, இவன் என்ன வாக்கு வாங்க போறான் அப்படிங்கிறத பல்வேறு ஊர்களில் இருக்கிற நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையுமே வந்து நான் ஃபோன் பண்ணி அதை கேட்டேன். பல இடங்கள்ல சொல்றது என்னன்னா, இப்போ எங்க ஊர் வந்து ஜோலார்பேட்டை தொகுதி. நான் நியாயமா அந்த தொகுதியில் தான் ஓட்டு போட்டிருக்கணும். ஆனால் சூழல் காரணமா நான் இருக்கிற இடத்துல போட்டேன். இங்க சிங்கப்பெருமாள் கோயிலில் அந்த ஜோலார்பேட்டை தொகுதியில் யார் நிற்கிறாங்கன்னா முன்னாள் அமைச்சர் வீரமணி நிற்கிறார். அந்த தொகுதிக்கு வந்து அவர் வந்து நிறைய செஞ்சிருக்காரு. மக்களுக்கு வந்து ரொம்ப பரிச்சயமானவர். எப்போ போய் நின்னாலும் உதவி செய்வார் அப்படிங்கிற ஒரு பெயர் அவருக்கு உண்டு. அவர் அதிமுக எம்எல்ஏ அமைச்சராக இருந்தவர். எல்லாருக்கும் பரிச்சயமான மனிதர். திமுக சார்பாக சங்கீதாங்கிறவங்க நிற்கிறாங்க. அவங்களும் வந்து தொகுதிக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க. அவங்களும் நல்ல பலமான ஒரு வேட்பாளர். இப்போ அங்க யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்டா திமுக எளிதில் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? வீரமணி முன்னாள் அமைச்சராச்சு, நிறைய செலவு பண்ணியிருக்காரு. ஏன்டா அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அங்க இந்த தற்கொலை பசங்க பிரச்சனை. ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டுல வந்து அவர் தோப்பாரு அப்படின்னா அதுக்கு இந்த தற்கொலை பசங்க காரணமா இருப்பாங்க
அப்படின்னு அங்கிருந்து தம்பிகள் வந்து தகவல் சொன்னாங்க. இதுதான் வந்து இந்த தற்கொலை பயல்களுடைய அரசியலில் அவங்களுக்கான இடம்ங்கிறது இந்த அளவுக்கு தான் இருக்கு. நான் முன்னே சொன்னது தான், 234 தொகுதியிலும் எந்த தொகுதியிலும் இந்த தாவேகா அப்படிங்கிற கட்சி ஒரு கட்சியாக சுயேட்சைக்குரிய அந்த மரியாதை தான் இந்த கட்சிக்கு கிடைக்கும். ஒரு சில தொகுதிகளை தவிர மீதி அனைத்து தொகுதிகளிலும் ஒரு சுயேட்சைக்கு என்ன மரியாதையோ, ஒரு சுயேட்சைக்கு என்ன வாக்கோ அதுதான் இந்த விஜயனுடைய தற்கொலை கட்சிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த தேர்தல் நாளில் இதுவரை பதிவான வாக்குகள், பதிவான விதம், இந்த பேட்டர்ன் ஆஃப் ஓட்டிங் அதெல்லாம் இருக்கு. அதுல வந்து வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது இதுதான். இந்த தேர்தல் வாக்குப்பதிவுங்கிறது எப்படியும் இன்னும் ஒரு 3-4 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். எத்தனை சதவீதம் என்னெல்லாம் தெரிஞ்சிடும். சதவீதம் அதிகமாக இருந்த உடனே பார்த்தியா விஜய் வந்ததுனால வாக்கு சதவீதம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அடி முட்டாள்கள். படித்து மீடியாவில் வேலை பார்த்தா கூட அவங்க அடி முட்டாள்கள்னு அர்த்தம். ஏன்னா நியாயமாக வந்து இவன் சொன்னான்ல, எஃப்டிஎஃப்எஸ் பார்க்குறீங்களே, அது போல் காலங்காத்தால் குளிச்சுட்டு சாமி உங்கள் விருப்பமான சாமியெல்லாம் கும்பிட்டு நேராக போயிட்டு அந்த அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாதுன்னு தான் இப்போ வரைக்கும் நான் தவிர்க்கிறேன். அந்த சின்னத்துக்கு போயிட்டு ஒரு அப்படி நச்சுன்னு அழுத்துங்க அப்படின்னு சொன்னானே, அப்படி அழுத்தக்கூடிய அளவுக்கு ஆட்கள் வரல இவனுக்கு. அப்படி வந்திருந்தாங்கன்னா காலையிலே பர்சன்டேஜ் வந்து 11 மணிக்கெல்லாம் 50% ஏறி இருக்கணும். அப்படிலாம் வரல. அந்த தற்கூரிகளுக்கு இவனுடைய கூட்டத்துக்கு போய் விசிலடிச்சுக்கிட்டே இருந்தானுங்களே, அந்த தற்கூரிகளுக்கு ஓட்டுரிமை இல்லை, வாக்காளர் அடையாள அட்டை இல்லை. பல பேர் இப்போ இந்த இந்த கடந்த ஒரு 24 மணி நேரத்தில் பல ரீல்ஸ் நான் பார்க்குறேன். அது தானே வருது. நான் எனக்கு அதை தேடி போய் பார்க்குற வழக்கெல்லாம் கிடையாது. அப்படி வரும்போது அல்லது இந்த ட்விட்டரில் எடுத்து போடுவாங்க. அப்படி பார்த்தா எனக்கு ஓட்டர் ஐடி கார்டு இருக்கு, ஆனால் ஓட் லிஸ்ட்ல என் பேர் இல்லை, அது எப்படி எனக்கு ஓட்டுரிமை இல்லாத போகும், நான் ஓட்டு போட்டே தீரணும் அப்படின்னு ரீல்ஸ் போடுதுங்க தற்கூரிகள். வாக்காளர் அடையாள அட்டை வச்சுருங்கிறானா, ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இல்லையா, ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இல்லைன்னா எஸ்ஐஆர்ல நீக்கி இருப்பாங்கன்னா விளக்கு என்ன? நீ எஸ்ஐஆர் வரும்போது தூங்கி இருந்துப்ப, அல்லது விவரம் புரியாம எப்படி ஃபில் பண்றது, அந்த டீட்டெயில் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம பேன்னு உட்காந்து இருந்துப்ப. உங்க நொன்ன அதுக்கெல்லாம் எந்த கைடன்ஸும் கொடுக்கல. திமுக மேக்சிமம் திமுக பண்ணாங்க, கொஞ்சம் அதிமுக பண்ணாங்க. அதனால அவங்க வாக்காளர்கள் தப்பிச்சுக்கிட்டாங்க. அந்த வாக்காளர்கள் அத்தனை பேருக்கு இருக்கு. திமுக அதிமுக வாக்காளர்களுடைய பெயர்கள் அந்த லிஸ்ட்ல அப்படி இருக்கு. இந்த மாதிரி தற்கொலை பசங்க கார்டு எடுத்து வச்சுங்க, எஸ்ஐஆர்னா என்னன்னு, எஸ்ஐஆர்னா என்ன சாரு என்ன பண்ணோம் நம்ம சாருக்கிட்ட போய் அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருந்தானுங்கல்ல, அந்த பயலுங்களுக்கு வந்து ஓட்டுரிமையே இல்லை. இப்போ புலம்பிக்கிட்டு இருக்கான், எனக்கு வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு, லிஸ்ட்ல பேர் இல்லை அப்படின்னு வந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இப்படித்தான் வந்து இந்த தற்கூரிகள் எக்ஸ்போஸ் ஆகணும், இப்படித்தான் எக்ஸ்போஸ் ஆகணும். இவனுங்களை நம்பி தானடா நீங்க எல்லாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தீங்க. இவங்கெல்லாம் கூட்டமா கும்பலா வராங்கன்னு தானே நீங்க எல்லாரையும் கடிச்சு வச்சுட்டு இருந்தீங்க. உங்களுடைய நிலைமை என்ன? அப்படி எத்தனை சதவீதம் வாக்கு பதிவாகுது அப்படின்னு பாருங்க. காலையிலே வந்து எங்களுடைய பலத்தை காட்டியிருந்தாங்களே, அந்த பலம் என்னங்கிறது இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. யார் வெல்வார்கள், இந்த தேர்தல் யார் பக்கம் ஸ்விங் ஆகுது அப்படிங்கிறது வந்து இந்த பிற்பகலுக்குள்ளேயே வந்து தெரிஞ்சிருச்சு. மேக்சிமம் வந்து அது திமுகவுக்கு சாதகமான ஒரு அலையாக மாறி இருக்கு. இது இந்த தேர்தலில் எந்த அலையும் இல்லை. ஏன்னா இந்த தேர்தலில் ஸ்டாலினுக்கு எதிரான அலை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு சாதகமாக இருக்குன்னு தான் அர்த்தம். பொதுவாக ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்குன்னுவாங்க. இந்த தேர்தல் அப்படி எதுவுமே இல்லை. சரி, ஸ்டாலினை குற்றம் சொல்ற மனநிலை இருக்காருன்னா அதுவும் இல்லை. மேக்சிமம் அது இல்லை. அவருக்கு சாதகமா ப்ரோ இன்குபன்சி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தேர்தல் இருக்கு. ஆனால் சில இந்த மீடியா மீடியா பயிலுங்க இதை வந்து ஸ்டாலினுக்கு எதிராக எப்படியாவது மாற்றணும்னு சொல்லி தான் இது மிக கடுமையான தேர்தல், மிகப்பெரிய போட்டி, மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்குறான் இந்த தற்கூரி அப்படியெல்லாம் வந்து இதை பில்டப் பண்ணாங்க. அதனுடைய பலன் என்னங்கிறத வந்து அவங்க இன்று மாலை வந்து பர்சன்டேஜ் என்னன்னு தெரியும். மே 4ஆம் தேதி இவங்க லட்சணம் என்னங்கிறது தெரியும். அன்னைக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து இந்த திமுக கூட்டணி பதிவு செய்யும் அப்படிங்கிறத வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அன்னைக்கு மேக்சிமம் வந்து நம்ம ஒரு லைவே கூட போடலாம். இந்த தேர்தல் முடிவுகள் பற்றிய அந்த விவரங்கள் மற்றும் விரிவான அந்த அலசல்களை வந்து நம்ம அன்னைக்கு பார்க்கலாம்.